இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கீ ரைஸும் மட்டன் கறியும் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்காக தான் மசாலா அரைக்க போகிறோம். 3 தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. குக்கரில் மட்டன் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் ஆட் பண்ணிடலாம். 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கழுகி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி ஒரு 6 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி 6 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு நல்ல பொடியாக அதை அரைச்சி எடுத்துடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் லவங்கம் சேர்த்துக்குங்க. அரைச்ச பூண்டு விழுதையும் சேர்த்து அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்குங்க. பூண்டோட பச்சை வாசனை போயிருச்சு. ஏற்கனவே வேக வச்சிருந்த மட்டன் ஆட் பண்ணிடலாம். மட்டன் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துருங்க. உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கீ ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய், 2 வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் பொன் நிறமாக வெங்காயத்தை வதக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு ஆட் பண்ணி இதையும் நல்லா வறுத்தெடுத்துருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் நெய்,
3 ஸ்பூன் எண்ணெய், பிரியாணி இலை 1 போட்டுக்குங்க, கொஞ்சம் பட்டை, 1 ஸ்டார், கொஞ்சம் கிராம்பு, நிறைய போடாதீங்க, ஒரு 3 கிராம்பு போதும். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணி, பிரியாணிக்கு வதக்குற மாதிரி வதக்க வேண்டாம், லேசாக கொஞ்சம் வதக்குனா போதும். இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி தண்ணியும் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சு 3 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியும் சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு குக் பண்ணுங்க. அதாவது 1 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிருங்க. குக்கரை மேலே வச்சு மூடிடுங்க, க்ளோஸ் பண்ண வேண்டாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அரிசி இந்த மாதிரி கொஞ்சம் மேலே வந்திருக்கும். கிளறும் போது உள்ளாடி தண்ணி இருக்கும். அந்த மாதிரி பருவத்தில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 கேரட் இந்த மாதிரி தூவி சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லி இலை, ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த வெங்காயம் முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. கீ ரைஸ் பண்ணும்போது சம்பா அரிசியில் பண்ணுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இது ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க.